ஹாய் அண்ட் லவர்ஸ். இன்றைக்கி மார்னிங் எந்திரிக்கும் போதே அம்மா இன்றைக்கி கார்த்திகை தீபம் விளக்கும் ஆயிலும் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு ஷெல்ஃபை பார்த்தா நாம் ரெடி பண்ண எலக்ட்ரிக் விளக்கு இருந்தது. சரி இதையும் இன்றைக்கி எரிய விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக அது எடுத்து பார்த்தோம்னா ஃபுல்லாக குப்பை அடிச்சிருந்தது. குப்பைனா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மியாவோட ஹேர் தான். சரின்னு சொல்லிட்டு அது எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் ஆனால் சார்ஜ் டவுனாக இருந்தது. சரி அதை சார்ஜ் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ½ hour சார்ஜே ஆகலை. என்னென்னு கழட்டி பார்த்தா லாஸ்ட் டைம் மழையில் நனைஞ்சனால ஃபுல்லாக தண்ணி இறங்கி பேட்டரி டேமேஜ் ஆயிடுச்சு. சரி சர்க்யூட் எதாவது டேமேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக அதுக்கு பவர் சப்ளை கொடுத்து பார்த்தேன். சர்க்யூட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆச்சு. இது காண்டாக்ட் பேஸில் ஒர்க் ஆகிறனால டச் பண்ணாலும் ஒர்க் ஆகும். தண்ணி இல்லை சால்ட் கண்டக்ட் அதிகமாக இருக்கிற வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணாலுமே அது ஒர்க் ஆகும். சரின்னு சொல்லிட்டு ஒரு நியூ பேட்டரி எடுத்து சார்ஜ் போட்டாச்சு. இது 1 hour சார்ஜ் ஃபுல் ஆயிரும். நீங்கள் இது ஃபுல் சார்ஜ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா 3 to 4 days உங்களால் இந்த விளக்கை யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஃபுல்லாக இப்போ சார்ஜ் ஆயிடுச்சு. நம்ம பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ அது ஒர்க் ஆகாங்கிறத சும்மா கை வச்சு செக் பண்ணி பார்த்ததில் அது நல்லாவே, அதாவது மீடியம் லைட் எரிஞ்சது. ஏன்னா ஈரப்பதம் கம்மியாக இருக்கிறதுனால. இப்போ சிலிக்கான்குள்ளே எல்லாமே போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஆட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். லைட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் எந்த அளவு சால்ட் கண்டக்ட் அதிகமாக இருக்கிற வாட்டர் ஆட் பண்ணிங்களோ அந்த அளவு உங்களுக்கு இலுமினேஷன் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா இது எரிய விட்டு பார்த்துடலாம். நம்ம விளக்கு விசஸ் அம்மா விளக்கு. ஆனால் இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இதோட மேக்கிங் வீடியோ லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். வீடியோ நல்லா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.